மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்கின்ற அங்கேயர் கண்ணம்மை உடனாய சொக்கநாதர் திருக்கோயில தான் இப்ப நம்ம இருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. சூரனை வதம் செய்யறதுக்காக 6 மாலைகள் முருகப்பெருமான் வாங்கியிருக்காரு அன்னையிடம். அந்த 6 மாலையில வில்வ மாலை, கடம்ப மாலை, யூதிகா மாலை, இலந்தை மாலைன்னு நிறைய மாலைகள் இருக்கு. அதுல இலந்தை மாலை வாங்கிய இடம் இந்த இடம் தான். முருகருடைய மொத்த உருவமும் மயில் காலில் தான் நிற்கும். இதை காஞ்சியிலேருந்து சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து பார்த்துட்டு இது அபூர்வமான சிலை, இதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, இந்த கோயிலுக்குள்ள வெடிகிடி எதுவும் வெடிச்சிடாதீங்க. என்ன ஒரு இந்த கோயிலோட கட்டமைப்பு எல்லாமே பாண்டிய குலத்தை சார்ந்தும் செட்டிநாட்டு கலைகளையும் சார்ந்துதான் இருக்கும். சுமார் ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை சமஸ்தானத்திடம் வந்து குத்தகைக்கு வாங்கி இந்த கோயிலை புதுப்பிச்சது கிருஷ்ணன் செட்டியார். இந்த சிற்பக்கலை எல்லா கோயில்ல எல்லாம் இருந்துறாரு. ரொம்ப பழமையான கோயில்கள்ல மட்டுமே இந்த சிலை காணப்படும். ஏன் முருகன் நினைச்சிருந்தா முன்னாடியே எல்லாரையுமே அழிச்சிருக்கலாம்ல, ஏன் அவர் அழிக்கல அப்படின்னா இங்கதான் ஒரு இடத்த நம்ம பார்க்கணும். தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன எண்ணம் அப்படின்னா, முருகனாலதான் சூரபத்மன் வந்து வீழ போறானா, இல்லையே நம்மளோட திறமையினால தானே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாருக்கும் உணர்த்தணும்னு சொல்லி முருகப்பெருமான் வெயிட் பண்ணி சூரபத்மனை அழிச்சாரு. இந்த நந்தியோட கழுத்துல இருக்க பவளமணி மாலை வந்து இந்த மகா பிரளயம் முடியும் போது, இந்த பிரபஞ்சம் தொடங்கும் போது அதிகார நந்தி வந்து ஒரு ஓசை எழுப்புவார். அந்த ஓசை வந்து இந்த பவளமணில இருந்து தான் வருது. ஒரு நந்தி இடது பக்கம் நாக்கு எடுத்தும் இன்னொரு நந்தி வலது பக்கம் நாக்கு எடுத்தும் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோயில சம்பந்தப்பட்ட சிவன் வலது மூச்சுக்கு சம்பந்தப்பட்டவர், இடது பக்கம் இருந்ததுன்னா இடது மூச்சுக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படின்றதுதான் அர்த்தம். சிவனுக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடிய நந்தியை வழிபட்டாலே இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, இந்த சிவனை வழிபட்டா எவ்வளவு சிறப்பு கிடைக்கும்னு சொல்லவா வேணும்.